பூ முடித்தவனை புறம் தள்ளி அப்புறம் சொல்ல முடியாது. இப்ப அப்படி ஒரு கேவலமான அசிங்கமான வார்த்தையை பேசக்கூடிய ராசா அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் இவங்களே. டிவிலே வந்திருக்கு, அப்புறம் நிறைய அந்த ட்விட்டர்ல மற்ற சமூக வலைத்தளங்கள்ல வந்திருக்கிறது. அதே பூ முடித்தவனை புறம் தள்ளி கனி கிடைத்தால் போதும் என்று சொல்லி அதை திருப்பி அதை இன்னும் மகா மட்டமாக இன்னும் சொல்லி இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி காட்டுறாங்கன்னா இன்னொரு இப்போ ஒரு நோக்கம் என்னன்னா, ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி நடப்பதாக காட்டினா கிறிஸ்துவ ஸ்கூல்லே காமிச்சிக்கலாம். ஏன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல காட்டுறாங்க? இவன் என்ன சொல்றான்னா பொதுப்படையாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, கல்வி என்பதே கிறிஸ்துவர்கள் கொடுத்ததுதான் இந்த நாட்டுக்கு என்பது போன ஒரு நெரேட்டிவ் ஏற்கனவே அப்பாவு காலத்துல போனதுல சொல்லிட்டே இருந்தார் அவர். ஆரம்பத்திலிருந்து எல்லா அமைச்சர்கள் பேசினாங்களே. ஆகவே அந்த நெரேட்டிவை நியாயப்படுத்துவது போல இயேசு கிறிஸ்து சிலை வச்சாதான் பிள்ளால பள்ளிக்கூடமே இருக்கும். ஆகவே மணிக்கணக்காக பேசக்கூடிய விஷயங்களை 5 நிமிடத்தில் பேசி நற்கென்று 4 வார்த்தை பேசி வந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். அப்படி நீங்க ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம், நம்மளும் மற்ற ஊடகங்கள் மாதிரி சொல்லிட்டு போவோம். ஆமா, பாசிட்டிவா சொல்லலாம் இல்லையா? 5 நிமிடத்தில் அசத்திய விஜய். ஆமா, ஆடி போன மோடி. ஆடி போன மோடி. அதனால அந்த விஜய் மாதிரி நாம குறுக தெரித்த குரலாக இந்த காவிரி பிரச்சனை பத்தி சொன்னோம்னா, காவிரி பிரச்சனை வந்ததுக்கு காரணம் காங்கிரஸ் திமுக. அதை நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம். அது முதல் வரையிலே முடிஞ்சு போச்சு. காவிரி பிரச்சனை இன்றைக்கு தீவு வந்திருக்கின்ற சொன்ன அதற்கு காரணம் பாஜக. 2 லைன் தான். அந்த இஸ்லாமிக் பேங்க் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா எல்லோருக்குமா? அது அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கொண்டு வரதுக்கு தானே இந்த ஏற்பாடு. அப்ப இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த வட்டியில்லா கடன் தரப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செலவுகளை வந்து மத்திய அரசு அல்ல மாநில அரசு ஈடு செய்யணும். எங்கிருந்து ஈடு செய்யும்? இல்ல, எங்களுக்கு ரைட்ஸ், எங்களுக்கு நீங்க எல்லாமே செய்யதானே வேணும். டாக்ஸ் பேயர்ஸ் மணி வந்து ஈடு செய்யும். அது எப்படி ஒரு மதவாத ஒரு கோட்பாடுக்காக மதசார்பற்ற நாட்டில் எப்படி டாக்ஸ் பேயர்ஸ் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் கமிஷன் இதை செஞ்சுட்டே இருக்கணும். இத்தனை நாடுகளை செய்யாம விட்டது இப்ப செஞ்சிருக்கு, அதை பாராட்டணும். அதனால அதனுடைய கடமையை செய்திருக்கிறது. இந்த தடவை பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் 85%, 88%, 90%, 75க்கு மேல பல இடங்கள்ல. இப்ப எஸ்ஐஆர் இங்கு அமல்படுத்தலன்னா குளத்தூர்ல மீண்டுமே ஸ்டாலின் வெற்றி பெற்றிருப்பாருங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆமா, ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ராசா அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற விசிகாவினர், அடிதடியால் கலையபரமான குன்னம். பொள்ளாச்சி நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சினிமா படப்பிடிப்புக்காக இயேசு சிலை அமைத்ததால் சர்ச்சை. மேகதாது அணை திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என பிரதமருக்கு கடிதம் எழுதிய நிலையில் மோடியுடன் விஜய் இன்று சந்திப்பு. வட்டியில்லா வங்கி முறையை வலியுறுத்தி சிறுபான்மைத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்த ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த். எஸ்ஐஆர் திருத்தம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தி பார்த்தோம்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று ஒரே பரபரப்பு. குறிப்பாக இந்த குன்னம் பகுதியில் வந்து ராசாவுடைய திமுக அலுவலகம் இருக்கு. ராசா வந்து ஏற்கனவே அங்கே எம்பியாக என்று போட்டி போட்டு வெற்றி பெற்ற தொகுதி. சமீபத்தில் விசிகா குறித்து ராசா பேசியது ரொம்ப அநாகரிகமாக இருந்தது. அதை நம்ம கூட இங்கே சொல்ல முடியாது. அதை கண்டிக்கும் விதமாக விசிகாவினர் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு போக, அதே நேரத்தில் திமுகவினர் அங்கே திரண்டு 2 பேருக்குள்ளார அடிதடி நடந்திருக்குது. கல்லெறிஞ்செல்லாம் அடித்து இது பண்ணியிருக்காங்க, பெரிய அளவில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க, தொண்டர்கள் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு திருமாவளவன்லாம் பேசியிருக்காரு.
வந்து கருத்து மோதல் தான் இருக்குமே தவிர களத்தில் வந்து ஆட்களுக்குள் மோதல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆராசா சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? பொதுவாக திமுக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுங்கிறது அந்த தொண்டர்களுக்கு புரியும், மெசேஜ் அவங்களுக்கு. அதனால அவங்க டிக்ஷனரியில் அதுக்கு வேற அர்த்தம், அதனால நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. இங்கே கல் இருக்கிறது, அங்கே கண்ணாடி இருக்கிறது, உடைத்து விடக்கூடாது அப்படிம்பாங்க. அவங்க தான் போய் கேட்கணும். அதனால அது அவங்களை கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அவர்களுக்கு புரியும்படியான தகவலை சொல்லியிருக்கிறார். வெளிப்படையா ஆன் ரிட்டன் பேப்பர்ல வந்து மாட்டிக்க மாட்டாங்க, ஆனா கன்வே ஆகக்கூடிய மெசேஜ் கரெக்டா போய் சேரும். அப்படி சொல்லியிருப்பதாக நான் பார்க்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கேவலமா தான் பேசியிருக்காரு. பூ முடித்தவனை புறம் தள்ளி அப்புறம் சொல்ல முடியாது. இப்ப அப்படி ஒரு கேவலமான அசிங்கமான வார்த்தையை பேசக்கூடிய ஆராசா அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் இவங்களே. டிவிலே வந்திருக்கு, அப்புறம் நிறைய அந்த ட்விட்டர்ல மற்ற சமூக வலைத்தளங்கள்ல வந்திருக்கிறது. அதே பூ முடித்தவனை புறம் தள்ளி கனி கிடைத்தால் போதும் என்று சொல்லி அதை திருப்பி அதை இன்னும் மகா மட்டமாக இன்னும் சொல்லி, அதுல கூட ஆராசா வந்து பெயரை யாரையும் குறிப்பிடல, வெளிப்படையாக கனிமொழி அவர்களுடைய பெயரையும் சொல்லி இன்னும் ஆபாசமா பேசியிருக்காங்க. இதுக்கு ஒருபடி மேல போய் ஆராசா எப்படி பதவி கிடைச்சி தெரியுமா திமுகல? அதெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த வார்த்தை சொல்ல முடியாது. இருந்தாலும் நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கோடிட்டு காண்பிக்கிறேன். ஆராசா எப்படி பதவி கிடைத்ததுன்னா, கருணாநிதி வீட்டு கதவை தட்டி டேஷ் தொடையை தட்டி இப்படிதான் சொல்லி பேசுறாங்க. அப்ப ஆபாசத்தின் உச்சகட்டமாக ரெண்டு பேரும் மாறி மாறி பேசியிருக்கிறார்கள். நீ சிலைத்தவனா நான் சிலைத்தவனா, இவ்வளவுதான். ஆகவே தராதரம் இல்லாத தரம் கெட்ட இரண்டு ரவுடி கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு மோதலாக இதை நம்ம பார்க்கலாம். முதலாவது. இரண்டாவது பாருங்க, இதே ஆராசா ஹிந்து பெண்களை பற்றி என்ன சொன்னார்? வேசி மகன்கள் என்று சொன்னார், வேசிகள் என்று சொன்னார். அது என்ன சொல்லியிருக்கிறாரு? மனுஸ்மிருதியில இல்லாத ஒரு கருத்தை பொய்யை சொல்லி இந்த மாதிரி சொன்னார். நம்முடைய நாட்டுல ஹதீஸ்ல உள்ள குரான்ல உள்ளதை என்ன இருக்கோ அதை சொன்னதற்காக அந்த நூபுர் சர்மா வந்து வெளியே தலை காட்ட முடியாம எத்தனை நாள் கஷ்டப்பட்டாங்க, இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இருக்கிற சொன்னதுக்கே வந்து அவங்க அவ்வளவு அவதிப்பட்டாங்க. இல்லாதை சொல்லி இருக்கிறார், ஹிந்துக்கள் என்ன ரியாக்ட் பண்ணும்? இவங்க சொன்னாங்க கருத்தை கருத்தால், பல பேர் கருத்தால் எதிர் மோதினாங்க. இல்ல மனுஸ்மிருதியில சொல்லபடி இல்ல என்றெல்லாம் பெரிய பெரிய கருத்துக்கள் பத்திரிகையில வந்தது. பல பேர் கட்டுரை எழுதினாங்க, எத்தனை பேர் விவாதம் நடத்தினாங்க, சொற்பொழிவு சொன்னாங்க, சமூக வலைத்தளங்களை வந்தது. அப்ப இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னதால ஆராசா மாறினாரா? அப்ப பேசினவர் திருப்பி தானே ஆரம்பிச்சிருக்காரு. அப்பவே நூபுர் சர்மாவுக்கு ஏற்பட்டது போல ஒரு நிலை ஆராசாவுக்கு வந்திருந்தால் இதே போல இரண்டாம் முறை பண்ணிருப்பாரா? அதனால ஹிந்துக்கள் இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர்களுக்கு புரியக்கூடிய மொழி என்னவோ அந்த மொழியில இந்த பிசிக திமுக ரெண்டு பேரும் அந்த மொழி தான் பேசிட்டு இருக்காங்க. புரியக்கூடிய மொழி அதுதான். அந்த மொழியைத்தான் இவர் வேற மாதிரி அறிக்கையா போடுறார். அதனால கருத்தாழம் உள்ளவர்கள் கருத்துக்களை எதிர்கொள்ள தயாராக உள்ள அறிவுஜீவிகளிடம் மட்டும்தான் கருத்துக்களை நாம் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் தான் புரிய வைக்க வேண்டும். அதை நாம இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வந்திருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். கண்டுக்காம இருந்தா களவாடப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்கு. இப்போ லீவு டைம் அப்படின்னா ஒர்க்கிங் டைம்ல இப்படி நடக்காது அப்படின்னா அதையும் விட்டுருவாங்க வாடகைக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலு. அதில் வந்து ஒரு கிறிஸ்துவ ஆலயம் மாதிரி அதை காட்டணுங்கிறதுக்காக இல்லை அது கிறிஸ்துவ பள்ளின்னு காட்டுறதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அங்கே வந்து அந்த ஸ்கூல் மேலே வந்து ஒரு இயேசு அவருடைய ஒரு சிலையை தூக்கி வச்சுருக்காங்க. வச்சுட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிருக்காங்க. முடித்த பிறகு அதையெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிஸ்மேண்டில் தானே பண்ணோம். அப்படியே இருக்கட்டும், இது கிறிஸ்துவ ஸ்கூலாகவே ஆகட்டும் அப்படியே முடிவு பண்ணாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே வச்சுட்டாங்க. இதை அங்கிருந்த கண்காணித்த இந்து முன்னணியினர் இதை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறேன்? கடந்த திமுக ஆட்சியில தேர்தல் பிரச்சாரத்தின் போது, தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் இல்லை,
எந்த மேடை பேச்சு இருந்தாலும் சரி, அவங்க வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, பாஜக உள்ள வந்துரும் இல்லைங்களா, உள்ள வந்துரும். இதான் அதுக்காக நீ வந்து திமுக ஓட்டு போல திராவிட மாடல் ஆதரிக்கணும், இல்லாட்ட பாஜக உள்ள வந்துரும். அப்படி சொல்லி சொல்லி கடைசியில இப்ப தாவேகா உள்ள வந்துருச்சு. இல்ல, தாவேகா வந்து நீங்க சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டார். பாஜக வரல, RSS வரல, இயேசு கிறிஸ்து வந்துட்டார். சட்டசபைக்குள்ளே வந்துட்டார், தெய்வ வசனம் பேசுறார், தேவனின் பிள்ளை வந்து. ஆமா, கிராமம் கிராமமா வந்து இப்ப சர்ச்சா வரப்போறார். அரசு பள்ளிக்கூடத்துல இயேசு வந்துட்டார். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை தமிழக வாக்காளர்கள் கொண்டு விட்டுருக்காங்க. பல பேர் வந்து இன்னைக்கு கூட, நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள், நம்ம டியூஷன் சென்டர் நடக்குது இல்லையா, போய் பேசும்போது விஜய் வந்து ஆகாயத்திலிருந்து குதித்த ஒரு தேவதூதன் போல 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆக எல்லா இந்துக்களும் ஓட்டு போட்ட தாவேகாவை தேர்ந்தெடுத்த எல்லாருமே என்ன பண்றாங்க, நடிகர் விஜய் நம்ம விஜய் நம்ம விஜய் இப்படிதான் சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்திருக்க CM விஜய். ஆக நம்ம என்ன நினைக்கிறோம், நடிகர் விஜய் நம்ம விஜய் CM விஜய். ஆனால் யார் வந்து தெளிவா திட்டமிட்டு இருக்கிறார்களோ அவங்க தெளிவா தான் இருக்காங்க. அவங்க ஜோசப் விஜய் தான் பாக்குறாங்க. அந்த தைரியத்தில் பல செயல்கள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. நாம் வந்து கண்ணை இன்னும் மூடிட்டே இருக்கும். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல லீவ் சமயத்துல ஷூட்டிங் நடக்குது, இயேசு கிறிஸ்து படத்தை வச்சு ஏதோ ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, இவ்வளவுதான் செய்தி. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எதுக்கு வந்து ஷூட்டிங் கொடுத்தாங்க? கேள்வி வருது இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து பொம்மை இருக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல்ல ஸ்கூல்லே காட்டியிருக்கலாமே, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல காட்டுறாங்க? புரிஞ்சுங்களா? அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி காட்டுறாங்கன்னா இன்னொரு இப்போ ஒரு நோக்கம் என்னன்னா, ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி நடப்பதா காட்டினா கிறிஸ்துவ ஸ்கூல்லே காமிச்சிருக்கலாம், ஏன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல காட்டுறாங்க? இவன் என்ன சொல்றான்னா, பொதுப்படையாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, கல்வி என்பதே கிறிஸ்தவர்கள் கொடுத்ததுதான் இந்த நாட்டுக்கு என்பது போன ஒரு நெரேட்டிவ் ஏற்கனவே அப்பாவு காலத்துல போனதுல சொல்லிட்டே இருந்தார் அவர், ஆரம்பத்திலிருந்து எல்லா அமைச்சர்கள் பேசினாங்களே. ஆகவே அந்த நெரேட்டிவை நியாயப்படுத்துவது போல இயேசு கிறிஸ்து செலவச்சாலும் பிள்ளால பள்ளிக்கூடமே இருக்கும், அப்படி ஒரு நெரேட்டிவ் மனசுல புகுத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் எல்லாம் செஞ்சாங்கன்னு அப்பாவை தான் சொல்லியிருந்தாரு, நல்லா செஞ்சுட்டாங்க. நல்லா செஞ்சுட்டாங்க. அப்ப ஒரு கிறிஸ்டியன் அஜெண்டாவை திணிப்பதற்காக ஒரு அரசு பள்ளிக்கூட வளாகம் பயன்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் அது முதல்ல தப்பு. எப்படி அந்த மாதிரி அனுமதி கொடுத்திருக்கலாம்? நீங்க சொல்றபடி எடுத்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போகணும் இல்லையா? ஸ்கூல் திறக்கும் போது ஏன் வச்சிருக்கான்? அப்ப என்ன நோக்கம்னா, அப்படியே இருந்துட்டு போட்டோமே, இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் வழிபட்டாங்கன்னா வழிபட்டோம், 4 பேர் கம்யூனிட்டி ஆகட்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு இது செய்யப்பட்டிருப்பதாக நான் பாக்குறேன். நம்ம ஃபேமஸா ஒரு ஒட்டக கதை சொல்லுவாங்க. பாலைவனத்துல ஒரு டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க, ஒட்டகம் வந்து குளிருது, நான் மூக்கு மட்டும் உள்ள நீட்டிக்கிறேன்னு சொல்லி உள்ள வருமா, மூக்க நீட்டுமா, அப்படியே முதுக நீட்டுமா, அப்புறம் உள்ள ஃபுல்லா வந்து வெளியில போயிடுவாங்க. இப்படிதான் அந்த ஒட்டகத்து கதையை போலத்தான் உள்ள ஒரு சின்ன விரல் நுழையிற அளவுக்கு இடம் கொடுத்தால் கூட போதும், உள்ள நுழைஞ்சு முழுக்க ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த மனம் கொண்டவைதான் இந்த ஆப்ரகாமிக் ரிலிஜன் என்கின்ற கிறிஸ்டியன் இஸ்லாம் ரெண்டுமே. அதனால அந்த ஹிந்து முன்னணி தொண்டர்களை பாராட்டுற சரியான நேரத்துல வந்து அதை வந்து போராடி அதை வந்து மீட்டிருக்க அகற்ற சொல்லியிருக்கிறார்கள். அவங்களுக்கு பெரிய ராயல் சல்யூட். அதனால ஹிந்துக்கள் வந்து நாம் எல்லாரும் இனிமேல் ரொம்ப உஷாரா இருக்கணும். சும்மா அப்படியே இருந்தோம்னா ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டே போயிடுவாங்க. அதனால ஹிந்துக்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்வு வந்திருக்கிறது. ஹிந்து முன்னணி மட்டுமே வந்து எல்லாத்தையும் போய் வேலை செய்ய முடியாது. ஒவ்வொரு ஹிந்துக்களும் அந்த மாதிரி உங்க பயில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. இல்லாவிட்டால் கூடிய விரைவில் இது ஒரு பெரிய கிறிஸ்துவ தேசமா மாறுவதற்கான ஒரு முயற்சி நடக்கும். ஏனென்று சொன்னால் விஜய் அந்த மாதிரி செய்யாவிட்டால் கூட விஜய் பெயரை சொல்லி செய்வதற்கு பல பேர் தயாராயிருக்காங்க. அந்த தைரியம் விஜய் வந்தே பல தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அதனால இந்த இப்படிப்பட்ட செயலை செய்த அந்த அரசு அந்த பள்ளி ஆசிரியர் இந்த நடவடிக்கை எடுக்கணும், விசாரிக்கணும். ஏன்னா சமீபத்துல பார்த்தோம், இது வரைக்கும் வந்து ஒரு சர்க்கிள் அரசு சர்க்கிள் இன்னும் அது செயல்பாட்டில் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தால் கூட மதம் சார்ந்த ஏதோ நிகழ்ச்சி நடத்தினால் அந்த CEO மாவட்ட கல்வி அதிகாரி கிட்ட நீங்க முன் அனுமதி வாங்காமல் செய்ய முடியாது. சர்க்குலர் இருக்குல்ல, இன்னும் இருக்கு, ஸ்டாலின் போட்ட சர்க்குலர். அது அப்படி இருக்கும்போது தனியார் பள்ளிக்கு அது பொருந்தும் என்று சொல்லும் போது
எப்படி ஒரு இயேசு கிறிஸ்து வைத்து வரக்கூடிய ஒரு ஷூட்டிங் நிகழ்ச்சி எப்படி அரசு பள்ளிக்கூடத்தில் நடத்தினா எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அந்த கல்வி அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப கல்வி அதிகாரி ஷுட் ரிப்ளை. அப்ப மாவட்ட கல்வி அதிகாரி, அந்த ஹெச்எம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் இதுக்கு பொறுப்பாளி ஆகிறார்கள். வருவாய்த்துறை அதிகாரிகள் பொறுப்பாளி ஆகிறார்கள். அவர்கள் எல்லாருமே சட்டத்தின் பிடி நிறுத்தப்பட வேண்டும். இல்லாட்டியும் சர்க்கிள் விடுங்க. ஆகவே இந்துக்கள் விழிப்போடு இருந்து இருக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. இந்து மண்ணிக்கு வாழ்த்துக்கள். மத்தியிலே இந்திரா காந்தி ஆட்சி இருக்கும் பொழுதுதான் கர்நாடகாவில் நிறைய அணைக்கட்டுகள், செக் டேம்ஸ் கட்டி காவிரி நீர் நமக்கு ஒரு பிரச்சனையானதே அந்த காலகட்டம் தான். ஆனால் அப்பொழுது கருணாநிதி அவருடைய அரசியலுக்காக அதை கண்டுக்காமல் இருந்தார். வேற ஊழல் விஷயங்களை இது பண்ணி மிரட்டியே தான் இந்த வேலையை சகிச்சுட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மீண்டும் அங்கு காங்கிரஸ் ஆட்சி நடக்குது கர்நாடகாவில். அவங்க மேகதாது அணை கட்டுவோன்னு ஒருத்த காலில் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் பூமி பூஜையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு டிகே சிவகுமார் சொல்கிறாரு. ஆனால் காங்கிரஸோடு தாவேகா கூட்டணியில் இருந்தால் கூட பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், இந்த மாதிரி நீங்கள் இந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடாதுன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாகவே விஜய் டெல்லியில் போய் சந்திச்சிருக்காரு. சாதாரணமாக இது மாதிரி புதுசாக வந்தவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தவங்க, இந்த அந்த அரசுக்கு நிறைய பல விஷயங்கள் நடக்கணும். அவர் எப்படி தேர்தல் எலெக்ஷன்ல எப்படி அவர் பேசுவாரோ அதே போல 10 நிமிடங்கள் தான், அதற்கு குறைவாகத்தான். அதனால சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம், இந்த போட்டோ செஷன் இதெல்லாம் கழிச்சா கூட அது 5 நிமிஷம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவர் என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ அறிக்கையாகவும் கூட வந்திருக்கு என்னென்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவர் சொல்லியிருப்பாரா? ஏற்கனவே விவசாயிகள் கடனில் ஏமாத்திட்டாருன்னு விவசாயிகள் சொன்ன நேரத்தில் அங்கே மேகதாதுவும் கட்ட விட்டுட்டாங்கன்னா என்ன பிரச்சனை நடக்கும் தமிழகத்தில் அப்படிங்கிறது ஒன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துடைய ஒரு முதுபெரும் புலவர் திருவள்ளூர் வழியில ஜோசப் விஜய் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் சொல்லுவாங்க குறுக தரித்த குரல், ஷாட்டா. ஆமா. ஆகவே மணிக்கணக்காக பேசக்கூடிய விஷயங்களை 5 நிமிடத்தில் பேசி நற்கென்று 4 வார்த்தை பேசி வந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். அப்படி நீங்க ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம், நம்மளும் மற்ற ஊடகங்கள் மாதிரி சொல்லிட்டு போவோமே. ஆமா, பாசிட்டிவா சொல்லலாம் இல்லையா? 5 நிமிடத்தில் அசத்திய விஜய். ஆமா, ஆடி போன மோடி. ஆடி போன மோடி. அதனால அந்த விஜய் மாதிரி நாம குறுக தெரித்த குரலாக இந்த காவிரி பிரச்சனை பத்தி சொன்னோம்னா, காவிரி பிரச்சனை வந்ததுக்கு காரணம் காங்கிரஸ், திமுக. அதை நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம். அது முதல் வரையிலே முடிஞ்சு போச்சு. காவிரி பிரச்சனை இன்றைக்கு தீவு வந்திருக்கின்ற சொன்னால் அதற்கு காரணம் பாஜக. 2 லைன் தான். எப்போதெல்லாம் கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கிறதோ, தமிழகத்திலே திராவிட மாடல் அரசு இருக்கிறதோ, திமுகவும் திராவிட மாடலுடைய 2 தான், வெர்ஷன் 2 தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அல்ல வெர்ஷன் 3ன்னு வேணா வச்சுக்கோங்க. திராவிட மாடல் அரசு தமிழகத்திலும் அங்கே காங்கிரஸ் அரசு இருக்கிறதோ அந்த எல்லா சமயங்களும் காவிரி பிரச்சனை இங்கே வரும். ஏன்னா இந்த 2 பேருக்கு என்னன்னா, காவிரி பிரச்சனை மூலம் தீர்வு காண்பது நோக்கம் இல்லை. தீர்வு கண்டுபிடிச்சு எடியூரப்பா தான் பண்ணார். அதனால என்ன அவருக்கு ஒன்றும் லாபமா, பொலிட்டிக்கலி கெயின் இருக்கா? கிடையாது. இப்ப கூட பாருங்க, மத்திய அரசு என்ன சொல்லி, நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாடுடைய கன்கரன்ஸ் இல்லாம இது நாங்க செய்ய முடியாது, தெளிவா சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை. ஏன்னா கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பாஜக இருக்கு. இங்க இப்ப சொல்ல போனா என்ன, தமிழகத்துல பாஜக காலே ஊனல. அப்படி இருந்தாலும் கூட நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டு ஒரு தீர்மானத்தை சொல்லக்கூடியது பாஜக என்பதை தமிழக விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். பொலிட்டிக்கலி கெயின் கர்நாடகால அவங்களுக்கு ஆதரவாக நின்றாள், ஆனா அதை கூட செய்வதில்லை, நேர்மையாகத்தான் செயல்பட்டு இருக்கிறது. இது தமிழகத்துடைய விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். தமிழகத்துடைய விவசாயம், நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும், அந்த டெல்டா போய் விவசாயிகள்ல நெற்பயிர் வாடும் போது எந்த அளவுக்கு அந்த ரத்த கண்ணீர் வரை எப்படி கஷ்டப்படுவாங்க, என்ன வேதனை போடுவாங்க. ஏன்னா அங்க வாழ்வாதாரம் முழுக்க நெல் தான். நெல் பயிர் அந்த தண்ணி பாஞ்சாதான் எல்லாமே, வேற எதாவது விளையாது. அங்கே பருத்தி விளையுமா, வேர்க்கடலை விளையுமா, வெறும் நெல்லு தான் போடுவாங்க, இல்ல கரும்பு அந்த மாதிரி தான் சில போடலாம். அப்ப இப்படிப்பட்ட பயிர்கள் மட்டுமே விளையக்கூடிய அந்த பூமி தண்ணி வாட்டம் என்ன ஆகும்?
அப்ப இவருக்கு புரிஞ்சு கொள்ளணும், இந்த பிரச்சனைக்கே காரணம், ஆதி காரணம், மூல காரணம் ரெண்டு பேர் தான். ஒண்ணு கருணாநிதி, இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி. இப்பயும் அதேதான் காரணம். கருணாநிதி அதனுடைய வாரிசு போல செயல்பட்டு கொண்டிருக்கிற டிவிக்கு. இவங்களுக்கு காவிரி பிரச்சனை தீர்க்கணும், இன்னைக்கே தீர்த்திருக்கலாமே. நீங்க திரும்ப தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, மக்களுடைய பிரச்சனையோ, இப்ப நீங்க பல கட்டுரைகள் நான் யூபியில பாக்குறேன், எந்த அளவுக்கு யூபி முதல்வர் திட்டமிடுகிறார் அந்த யூபி உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்காக. மகாராஷ்டிரால பாருங்க, 1 ட்ரில்லியன் எக்கானமி எப்படி நாங்க அச்சீவ் பண்ண போகிறோம். அவங்க மொத்தம் போட்ட MOU அதுல கிட்டத்தட்ட 85% அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நாடு முழுக்க 30% கூட ஆகல. நேஷனல் ஆவரேஜ் பல மடங்கு. ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அது உடனே செயலுக்கு வருகிறது. அப்ப அந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்டை இண்டிவிஜுவல் பேசிஸ்ல வார் ரூம் போட்டு நாங்க பார்க்க சொல்லி மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்றாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயோ குஜராத்ல பண்ணுவது போலவோ அல்லது யூபியில பண்றது போலவோ அஸ்ஸாம்ல இருக்கிறது போல இப்ப வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க எத்தனை விஷயம் கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி எதுவுமே செய்யாம இங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப நீங்க வேணா பாருங்க, இதெல்லாம் அரசியல் விஷயமே என்ன இருக்கும்னா, காவிரி பிரச்சனை, ஈழத்தமிழர், நீட் எதிர்ப்பு, ஒரு 4-5 விஷயம் இருக்கும். மாறி 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 வந்துட்டு இருக்கும். ஹிந்தி வேண்டாம், 3 மொழி படிக்கணுமா வேண்டாமா, அதாவது மக்களை சென்சேஷனலைஸ் பண்ணி உணர்ச்சிகளை தூண்டி விட்டு இதை வச்சே அவங்க ஆட்சி நடத்தி முடிச்சுக்கிடும். மக்கள் இதையே பார்த்துட்டு இருப்பான். உண்மையான நல்ல விஷயம் எதுவுமே நடக்காது. இதைத்தான் தமிழ்நாட்டில் இவங்க செய்யறாங்க, அங்க அவன் செய்யறான். இப்ப காவிரி பிரச்சனையை கிளப்பின என்ன ஆகும், மாண்டியால மைசூர்ல அங்க தமிழ் பேசுறவங்க எல்லாம் போட்டு அடிப்பான். அப்ப கன்னட ஓட்டு எல்லாம் கன்சாலிடேட் ஆகும். அந்த ஓட்டு காங்கிரஸ் கிடைக்கும், அவனுக்கு லாபம். ஆக மக்கள் எந்த அளவுக்கு நாசமா போனாலும் கவலை இல்லை, இவர்கள் இதை வைத்து அரசியல் லாபம் பார்க்கணும். அதை சொல்லி இவங்க இது பண்ணுவான். இவங்க கூட்டணி கட்சி தானே. அப்ப திமுக இருந்த போதும் காங்கிரஸ் கூட்டணி தான், அப்பயும் பிரச்சனை தீர்க்கல. இப்ப தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி, அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்க. இவன் ஒரு போன் போட்டு ஹலோ ராகுல் காந்தி சரிப்படுத்த சொல்ல வேண்டியதானே. இப்பயே போய் பார்த்தாரு இல்லையா, அங்க போய் சொல்ல வேண்டியதானே. அப்போ கருணாநிதி காலத்துல என்ன பண்ணுவாங்க, உடனே காவிரி பிரச்சனையை கண்டித்து கடிதம் எழுதினார் அப்படி சொல்லிட்டு அதை முரசொலியில போட்டு, அதேதான் ஸ்டாலின், அதேதான் விஜய். ஆக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே தவிர பிரச்சனைக்கான தீர்வு காண்பதற்கான எந்த முயற்சி யாரும் செய்வதில்லை. இதுதான் இதுல முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப மத்திய அரசு ஒரு பெரிய சத்தம் போடாம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மேகதாது நிச்சயமாக தமிழகத்தினுடைய கண்காணிப்பு இல்லாம செய்ய போவதில்லை, அது நீர்வளர்ச்சி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதே போல காவிரி நடுவர் ஆணையத்திலையும் தமிழ்நாட்டை மீறி எதுவுமே கண்காணிப்பு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது தெளிவா இருக்கு. மேகதாது பத்தி அது இல்லை, அதனால நம்ம உடனே இது பெரிய பிரச்சனை ஒன்றும் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட இதை வைத்து அரசியல் செய்வதற்கு கர்நாடகம் தயாராக இருக்கிறது, தமிழக டிவிக்கும் தயாராக இருக்கிறது. ஏன்னா மக்களை ஏமாத்தணும். இப்ப திமுக தாவேக்கா அரசு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, செய்ய முடியாது. நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க கேட்பீங்கல்ல, அப்ப எப்படி திசை திருப்புறது? மேகதாது சொல்லுங்க, அவ்வளவுதான். 3 மொழியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆகவே இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக, அரசியலாக்குவதற்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர உண்மையான தீர்வும் கொடுக்க தயாராக இல்லை. இப்ப பாருங்க, கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வைகையோடு சேர்ப்பதற்கான மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டம் 10 இயர் ப்ராஜெக்ட். இன்னும் பல வருஷங்கள் ஆகும். இப்பதான் ஆந்திரா எல்லை தாண்டி வந்துட்டு இருக்கு. அது வந்ததுன்னா தமிழகத்துக்கு இந்த காவிரி நடுவர் ஆணையத்திலிருந்து வரக்கூடிய டிஎம்சி விட பல மடங்கு அதுல இருந்தே வரும். அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இதை பத்தி சொல்லக்கூட தயாரா இல்லை. சொல்லணும்னா அது பாஜக அந்த இதை அறுவடை செய்து விடுமோ அந்த பயம். நாட்டை பற்றி யாருக்கும் கவலையே இல்லை, மக்களை பற்றி கவலையே இல்லை. ஆனால் சத்தம் போடாமல் பாஜக மட்டும்தான் நாட்டுக்காக நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாஜக தவறிவிட்டது கட்சி. அதுதான் என்னுடைய வருத்தம். இப்பவே கூட ஏற்கனவே காவிரிக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் ஜெயலலிதா. அதன் மூலமாக தான் விவசாயிகள் மத்தியெல்லாம் ஒரு பெரிய அளவு போய் சேர்ந்தாரு. ஒரு மாதத்திற்குள் 232 சம்பவங்கள் நடந்திருக்குன்னு இப்ப இந்த தாவேக்கா அரசாங்கத்தை பற்றி பலரும் இப்ப பேச ஆரம்பிச்ச உடனே நாளைக்கே கூட இன்னைக்கு நடக்காமல் இருக்கலாம். அவரும் இது போல நீங்க சொல்றது மாதிரி இதை வைத்து அரசியல் பண்ணுவதற்கு நானும் ஒரு உண்ணாவிரதம், ஒரு டோக்கனிசம் தானே. ஆமா, இப்பதான் உடனே
அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பாருங்கள், தமிழர்களுக்காக தன்னையே வருத்தி கொண்ட ஹேண்ட்ஸம் சிஎம் அப்படின்னு கூட நாளைக்கு ட்ரெண்டிங், மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. நமக்காக அவர் சாப்பிடாம இருக்காரு, அண்ணா அண்ணா நமக்காக சாப்பிடாம இருப்பாங்க ஒரு நாள் அப்படின்லாம் கூட பறக்கும். எனக்கு தெரிஞ்சு இது விரைவில் நடக்கும் அப்படின்னா, ஏன்னா அரசியல் நடந்ததால் இதை வைத்து அங்க ஒரு அரசியல் நடக்கும். அங்க மாண்டியாவிலே தமிழர்களை தாக்குவார்கள், அது திருப்பி இன்னொரு உண்ணாவிரதம் இங்க நடக்கும். ஏன்னா அங்க மீண்டும் காங்கிரஸ் வந்து தன்னை தகவலித்துக் கொள்வதற்காக பண்ணும். ஆகவே 2 பேரும் இப்படி மாறி மாறி டிராமா ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பலியாகக்கூடிய இந்த பக்கம் தமிழர்கள், அந்த பக்கம் கன்னடியர்கள், 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகிறது. ஆகவே மீண்டும் திமுக எடுத்த அதே பிரிவினைவாத அரசியலை தாவேகா என்ற பெயரில் வேற லேபிள், வேற பேனர் ஒட்டி இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதான் சொல்லிட்டாரு வீரமணியும், அதோடைய தொடர்ச்சி தானே. ஒரு பாட்டில்ல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையில்லாத கெமிக்கல், அதை பார்த்தா அதுக்கு தேவையில்லாத கெமிக்கல் தெரியும். அதை எடுத்துட்டு அந்த லேபிளை கீழ்ச்சிட்டு வேற லேபிள் விட்டு நமக்கு என்ன தெரிய போகுது, உள்ள அதே சரக்கு தான். ஆகவே மாற்றம் என்பது வரவில்லை. தாவேகா என்ற பெயர் மட்டுமே, லேபிள் மட்டும்தான் மாறி இருக்கின்றதே தவிர தமிழகத்தில் எந்த மாற்றம் வரவில்லை, வரப்போவதும் இல்லை. தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். மாற்றம் வரவில்லை அப்படின்னு ஒரு பக்கம், இது மாற்றம் இல்லை துர்நாற்றம் அப்படின்னு ஒரு பக்கம், இல்ல இது மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த நேரத்துல அடுத்ததாக மிக பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு போயிடுச்சோ அப்படின்னு நேத்தே பாலகோதவன் அவர்கள் ஒரு வீடியோ பேசியிருந்தார். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய எல்டிடி மீண்டும் புனரமைப்புக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய அரசு இருக்கக்கூடிய ஒரு சிலர் எப்படி ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இந்த வீடியோ இப்பொழுது பலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை என்ஐஏ போன்றவர்கள் பார்த்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னது சரிதான் அப்படின்னு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அமைதியை விரும்பக்கூடியவர்களும் பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்கிறது ஒரு பக்கம். இப்போ ஏன் இப்போ ஏதோ பயமுறுத்துற அப்படின்னா, இங்கு வந்து ஒரு வட்டி இல்லாத வங்கி இப்போ கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அது அப்படியெல்லாம் சொன்னா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு இங்க இஸ்லாமிக் இந்து ஜமாத்தே இஸ்லாமிக் இந்து அந்த அமைப்பு வந்து மலேசியா போல இங்க வந்து முஸ்லீம் வங்கியை ஒன்று தொடங்கணும் அப்படிங்கிறது சிறுபான்மையின அமைச்சர் ஷாஜகானுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. வெளியில வேண்டுகோள்னு சொல்றாங்க, மேபி அது அழுத்தமாக கூட இருக்கலாம். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? என்னுடைய கேள்வி என்ன, உலகம் முழுக்க வந்து கிட்டத்தட்ட 60-65 மேல இஸ்லாமிய நாடுகளுக்கும் நினைக்கிறேன் இல்லைங்களா? அதாவது இப்ப பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, பங்களாதேஷ் இஸ்லாமிக் கண்ட்ரி தான் சொல்றாங்க, நம்ம செகுலர் கண்ட்ரி. அப்படி தன்னை இஸ்லாமிய நாடாக அறிமுகம் செய்து கொண்டு அரசியல் ரீதியாக இதை இஸ்லாமிக் கண்ட்ரி என்று டிக்ளேர்டு நேஷன்ஸ் எத்தனை இருக்கும்? 52க்கு மேல இருக்கும், 60 பக்கத்துல இருக்கும், அது மேலேயே கூட இருக்கும், எடுத்து பார்க்கணும். அப்ப அத்தனை நாடுகள்லயும் வந்து இஸ்லாமை கடைபிடிக்கக்கூடிய அந்த நாடுகள் ஏன் இந்த இஸ்லாமிக் பேங்கை செயல்படுத்தவில்லை? நம்முடைய கேள்வி இதுதான். இந்த கண்ட்ரிஸ் ஃபார் இஸ்லாமிக் டாக்மா அந்த ஐடியாலஜிக்காக இருக்கு, ஏன் இஸ்லாமிக் பேங்க் வைக்கல? இஸ்லாமிக் பேங்க் வந்து ஏன் அவங்களுடைய பெரிய பெரிய அறிவுஜீவிகளை விளக்கம் சொல்லுங்களேன். இப்போ உலக வங்கியில இருந்து கடன் வாங்குறாங்க, வட்டி கொடுக்காமல இருக்க போறாங்க, அதனால எப்படி அது சாத்தியம்னு கேட்கிறேன். அதனால இது என்னன்னா ஒரு யூட்டோப்பியன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு கொள்கை ரீதியாக ஒரு கற்பனையா வச்சுக்கலாமே தவிர நடைமுறை சாத்தியம் இல்லாதது. கம்யூனிஸ்ட் பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க, யூட்டோப்பியன் ஐடியாலஜி தான் சொல்லுவாங்க. அது தோத்து போயாச்சு. சீனா வந்து கம்யூனிஸ்ட் நாடு, அங்கே கம்யூனிசமா இருக்கு, கொள்கையில் இருக்கா? அதுக்கு நேர் விரோதமா தானே இருக்கு இல்லையா? அப்ப கம்யூனிஸ்ட் பேச்சை மட்டும் பேசிக்கொண்டு அதுக்கு நேரடியா செயல்பட்டு இருக்காங்க. அதே சர்வாதிகாரங்கிற ஒரு விஷயத்துல அவங்க கம்யூனிசமா இருக்காங்க, மற்றபடி எதுவுமே கம்யூனிசத்துக்கு சம்பந்தமே இல்லை. அதே போல ஒரு பேங்க், ஒரு பெரிய பேங்க், ஸ்டேட் பேங்க் மாதிரி ஒரு பெரிய பேங்க் நீ செட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க் வந்து நாடு முழுக்க இருப்பதாக கற்பனை பண்ணிக்கோங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. அப்படி உள்ள ஒரு பெரிய பேங்க் நிர்வாக அமைப்பு வட்டியே இல்லாமல் செயல்படுத்த முடியுமா? நடக்குமா? பேங்க் முடியாது. அப்படி நடத்துறதா யாருக்கு அந்த ஃபண்ட் பண்ணுவாங்க? டாஸ்மாக் நடக்கிறதே எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கணும் ஆமா அப்படின்னா அது முடியாதுன்னு சொல்ற நேரத்துல வந்து பலரும் பாட்டில் திரும்ப கொடுக்கறதுல எங்களுக்கு சிக்கல் இருக்கு, அதனால நாங்க கடையே திறக்க மாட்டோம்னு உடனே அந்த தொழிலாளர்கள்ட்ட கெஞ்சுறாரு. யாரு? அமைச்சர். தயவுசெய்து வாங்க, கடையை துறைங்க, 10 ரூபா வேணா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கங்க
எங்களுக்கே இப்பதான் தெரியுது அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகளை இது பண்றதுக்கு தான் நீங்க எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறீங்கன்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு. 12 மணிக்கு கடை திறக்கலன்னு ஒரு இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிட்டு, ப்ரெஷர் அவங்களுக்கு அவ்வளவு. கடை திறக்கிறதுக்கே எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற நேரத்துல எப்படி வட்டி இல்லாம பேங்க் நடத்த முடியும்? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். இப்ப இன்னும் அடுத்த கேள்வி என்ன கேட்கறேன்னா, இப்ப இஸ்லாமிக் பேங்க் நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க. அந்த இஸ்லாமிக் பேங்க் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா எல்லோருக்குமா? இல்ல, அது அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கொண்டு வரதுக்கு தானே இந்த ஏற்பாடு. அப்ப இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வட்டியில்லா கடன் தரப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செலவுகளை மத்திய அரசு அல்ல மாநில அரசு ஈடு செய்யணும். எங்கிருந்து ஈடு செய்யும்? இல்ல, எங்களுக்கு ரைட்ஸ், எங்களுக்கு நீங்க எல்லாமே செய்யதானே வேணும். டாக்ஸ் பேயர்ஸ் மணி ஈடு செய்யும். அது எப்படி ஒரு மதவாத ஒரு கோட்பாடுக்காக மதசார்பற்ற நாட்டில் எப்படி டாக்ஸ் பேயர்ஸ் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியும்? இல்ல, இப்ப மன்மோகன் சிங் ஏற்கனவே சொல்லியிருந்தால ஃபர்ஸ்ட் ஷேர், அந்த மிக நாட்டுடைய வளர்ச்சியில பெரும்பான்மையான பங்கு, அதுவும் முதல் பங்கு மைனாரிட்டிஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்ல. அப்ப அது மதசார்பற்ற அரசே கிடையாது, மதவாத அரசு. அதனால இது ஒரு மதசார்பற்ற அரசு என்று சொன்னால் ஒரு மதவாத கோட்பாட்டை நீங்கள் மதசார்பற்ற அரசிலே புகுத்த முடியாது. அதுக்கு அரசியல் நிர்ணய சட்டம், அரசியலமைப்பு சட்டம், இந்த கான்ஸ்டிடியூஷன் வில் நாட் அலோவ். அப்ப தெரிஞ்சே இந்த மாதிரி பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் கேட்கிறேன், ஏழைகளுக்கோ அல்லது வட்டி கொடுக்க முடியாதவர்களுக்கோ இந்த மாதிரி பேங்கிங் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி சொல்லுங்க. இல்லையா உங்க நோக்கம்? அப்படின்னா எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கீம், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வட்டி இல்லா கடன் கொடுக்கக்கூடிய எத்தனை நூற்றுக்கணக்கான ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. புதுசா நீங்க ஒன்றும் சொல்லலையே. பல செக்மெண்ட்ல இந்த மாதிரி இருக்கு, ஏழைகளுக்காக, நலிந்தவர்களுக்காக. அது இஸ்லாமிக் என்று பேர் இல்லை, எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது இருக்கு. இன்னும் ரொம்ப ரொம்ப மினிமம் இன்ட்ரெஸ்ட் வச்சு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. அப்ப நீங்க இஸ்லாமிக் பேங்க் என்று சொல்றது மூலம் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ ஆல்ரெடி இட் இஸ் தேர். பட் உங்க இஸ்லாமிக் என்ற பேர் வரல. நீ அதே ஸ்கீம் அதே போல இஸ்லாமிக் என்ற பேர் வர வேண்டும் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா ஒரு மதவாத கோட்பாட்டை நீங்கள் திணிக்க முயற்சி செய்கிறீர்கள். இதுதான் இப்ப நம்முடைய கேள்வி. என்னன்னா, நம்ம ஒருத்தர் இருப்பார், நெட்டையா ஒரு அமைச்சர் இருக்காரு, யார் அவரு? வந்தே நல்லா வளர்ந்திருக்காரு, பவர் சென்டர். ஆமா, நம்பர் 2 வந்தே மாதரம் பாட்டு பாடினா அது மதவாதத்தை புகுத்துவது என்றெல்லாம் அவர் பேசி அறிக்கை விட்டாரு. இப்ப அதே ஆதவ அர்ஜுனா இதுக்கு பேசுவாரா? ஏன் பேசல? இது நம்முடைய கேள்வி. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மைனாரிட்டியுடைய வாக்குகளை போலரை செய்வதற்காக இப்படி நீ பாட்டு ஒரு கோரிக்கை வைப்பா, நான் அதை வாங்கிக்கிறேன், வாங்கி உடனே டிவியில தான் போடலாமே, அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக முதலமைச்சர் சொன்னார், அப்படி சொன்னா பிளேர் அப் ஆகும். அப்படியே அப்ப முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய அவனாக இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் என்று ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா அது டிஎம்கே இந்த பக்கம் முஸ்லீம்கள் வரணும்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணும்ல. ஆமா, இப்ப ஐயோமல் இவ்வளவு வருஷம் திமுகவோட இருந்தது, இப்பொழுது தவேகா கூட வந்திருக்கு. ஏன் வந்திருக்கேங்கிறத அவங்க சொன்னேன்னு சொல்றதுக்காக இவர் அதை வாங்கி வச்சுக்கலாம், செயல்படுத்த முடியாத இவருக்கு தெரியும். இருக்கவே இருக்கு பை மோடி மேல போட்டுடலாம். உடனே மோடி அரசு இஸ்லாமியருக்கு விரோதமானதுன்னு சொல்லிடலாம். ஒரே கல்ல 3 மாங்காய். இப்படி மதவாத அரசியல் செய்து மதசார்பற்ற என்ன கூட்டணி, இதை ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. அந்த கூட்டணி சொல்லிக்கொண்டே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கலாம் என்று தெளிவா திட்டம் போட்டிருக்கிறார். அதனால இது டிஎம்கே விட ரொம்ப டேஞ்சரஸ் கூட்டணியாக இருக்கிறது. அதுதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஒரு மதவாத ஒரு கருத்துக்களை போலரை செய்யக்கூடிய அமைப்பாக தான் தாவேகா இருக்கின்றது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல நினைக்கிறேன். அதற்கு இந்த செய்தி ஒரு சான்றாக இருக்கிறது. பீகார் இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறதுக்கு காரணமே அங்க எஸ்ஐஆர் இது பண்ணாங்க, பல வாக்குகளை நீக்கினாங்க. பாஜகவுடைய ஒரு பிரிவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவரே ஒரு பிஜேபியுடைய ஒரு தேசிய தலைவர் மாதிரி, எலெக்ஷனுக்கான இன்சார்ஜ் மாதிரி அவர் செயல்படுகிறார் அப்படின்லாம் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சியினர் சொன்னாங்க. இப்போ அதோட எக்ஸ்டெண்டடு என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் அதே வழிமுறையை தான் அவர் அமல்படுத்தியிருக்காரு. எஸ்ஐஆர் கொண்டு பலருடைய வாக்குகளை, லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு. இப்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. யார் வாக்களிக்க வேண்டும், அவர் எந்த ஊர்ல இருக்காரு, அவர் யாரு அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனை தேடுவது, கண்டுபிடித்து சரியா என்று பார்ப்பது, அதுதான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை.
அது அவர்களுடைய கடமை. அவர்கள் செய்யக்கூடிய கடமையில உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு செவுட்ல அரைஞ்சது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறேன்? மிக அருமையான செய்தி, ரொம்ப ரொம்ப நிறைவான செய்தியா இருக்கு. அவர்கள் சொன்னபடியே பாஜக வெற்றி பெற்றது என்று அவங்க இன்டர்பிரிட்டேஷன், ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இதற்கு ஜனநாயகம் இருந்ததா? இந்த ஃபால்டா அந்த தொகுதியில பாருங்க, இதற்கு முன்பு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள்ல டிஎம்சி ஜெயிக்குது. இன்னைக்கு அதே லீடிங்ல பிஜேபி ஜெயிக்குதுன்னு என்ன அர்த்தம்? எஸ்ஐஆர் அதிக அளவுல நடைபெற்று நீக்கப்பட்ட பகுதியில தான் டிஎம்சியே ஜெயிச்சிருக்குது. ஆமா, டிஎம்சி வெற்றி பெற்ற இடங்கள் எல்லாம் அதிகமாக வாக்குகள் நீக்கப்பட்ட பகுதி. அதனால சரியான நபர்கள் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா பல இடங்களில் இறந்து போனவங்க, வீடு மாறி போனவங்க, அதெல்லாம் நிச்சயம் செய்யணும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் கமிஷன் இதை செஞ்சுட்டே இருக்கணும். இத்தனை நாடுகளை செய்யாம விட்டது இப்ப செஞ்சிருக்கு, அதை பாராட்டணும். அதனால அதனுடைய கடமையை செய்திருக்கிறது. இந்த தடவை பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் 85%, 88%, 90%, 75க்கு மேல பல இடங்கள்ல. இப்ப எஸ்ஐஆர் இங்கு அமல்படுத்தலைன்னா கொளத்தூர்ல மீண்டுமே ஸ்டாலின் வெற்றி பெற்றிருப்பாருங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆமா, அதனால அந்த அளவுக்கு அதிக ஓட்டிங் பர்சன்டேஜ் டேர்ன் அவுட் ஆனதுக்கு காரணமே ஓட்டு போட முடியாத ஓட்டு அவங்க இல்லவே இருக்க முடியாது. அந்த மாதிரி வாக்குகள் நீக்கிய காரணத்தால பர்சன்டேஜ் கூடி இருக்கு. அதனால ஜனநாயகம் நேர்மையான முறையில ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்கிறார்கள். அதை நடத்தக்கூடியதான் எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. அதை செய்திருக்கிறது. ஆமா, அதன் மீதும் பல கருத்து வச்சிருக்காங்க. ஒரு சில இங்க பணம் பட்டுவாடாவோ ஒழுங்கா அவங்க ஹேண்டில் பண்ணலன்னு நமக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் பை அண்ட் லார்ஜ் அவங்க நேர்மையாக ஓரளவு நடத்தினார்கள் அப்படிங்கிறது தானே பாக்குறோம். ஆமா, அதாவது இந்த முறை பல பேரால இந்த ஓட்டு இன்னும் மிஷின் மேல பையெல்லாம் போட முடியல. அது தொடர்ந்து எத்தனை முறை அதே போட்டு இருக்கிறது. அதனால இந்த முறை எஸ்ஐஆர் மேல போடலான்னு என்று பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, ஒரு பெரிய புரட்டி போட்ட மாற்றம் என்று சொன்னால் மேற்கு வங்காளத்திலேயோ அதே போல அஸ்ஸாம்ல எப்படிப்பட்ட ஒரு வாக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. பீகார்ல, அதாவது நேர்மையான முறையில ஜனநாயகம் நடந்தால் இதுதான் ரிசல்ட் என்பதை அங்கு நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இன்றைக்கு ஆரம்பிச்சாச்சு. பங்களாதேஷ்ல அத்தனை பேர் நாடு கடத்த போகிறார்கள். ஒரு 12 பேரை ஏற்கனவே பிடிச்சாச்சு. பல பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாஜக தலைவர் சொல்றாரு, இந்த கேம்ப்லாம் எதுக்கு, டிடென்ஷன் கேம்ப்லாம் தேவையில்லை, கொண்டு போய் அதிகத்துக்கு டாக்ஸ் பேர் மணி நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா அவனுக்கு பிரியாணி நம்ம காசுல போடக்கூடாது, அனுப்பு அப்படிங்கிறாரு, போங்கிறாரு. அந்த அளவுக்கு துணிச்சலான முடிவு எடுக்கிறார்கள். எல்லையில அளந்து வேலி போடுறதுக்கான ஆரம்பிச்சிருக்காங்க. பிஎஸ்எஃப் செக்யூரிட்டியோட பண்றாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் ரோட்ல நமாஸ் பண்ண கூடாது என்று முஸ்லிம் மௌலானா மதகுருவே சொல்றாரு. பசுக்களை வெட்டக்கூடாது, பசு ஒரு தேசிய விலங்கா அறிவிக்கணும்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்கின்றது என்று சொன்னால், ஷிப்ட் முறையில பக்ரீத் கொண்டாடுங்க, எதுக்கு ரோட்ல போடுறீங்க? முஸ்லிம் மதகுரு சொல்றாரு, இமாம் சொல்றாரு. அப்ப எல்லா மாற்றம் வந்திருக்கு சொன்னா ஒரு ஜனநாயகத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை எஸ்ஐஆர் தான் கொடுத்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்லாட்டி இப்படிப்பட்ட ஒரு வெற்றி மேற்கு வங்காளத்திலேயோ அஸ்ஸாம்லயோ நிச்சயம் கிடைச்சிருக்காதுங்கிறது உண்மை. அப்ப உண்மையான தேர்தல் நடந்திருக்கிறது. அதனால எஸ்ஐஆர் யார் அந்த சார் தோத்தாலும் இந்த சார்னால நல்லது நடந்திருக்கிறது. என்னுடைய இது என்னன்னா, இந்த நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு ரஃபேல் வாங்கணுமா வேண்டாமா, ரஃபேல் நாட்டுக்கு நல்லதா வேண்டாமா, நீதிமன்றத்துக்கு கேஸ் போடு. அப்போ நீதிமன்றம் என்பது ஒரு அரசியல் மன்றத்தை போல அவர்கள் ஆக்கிட்டு இருக்கிறார்கள். இதற்கு இடம் கொடுக்கவே கூடாது நீதிமன்றம் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப சொல்றாங்க இல்லையா, ஒரு தேர்தல் ஒழுங்கா நடத்தக்கூடிய வேலை தான் எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை என்று சொன்னால், அப்ப அந்த கேஸை எடுக்கிறாங்க, எடுக்காம தள்ளுபடி பண்ணணும் இல்லையா? இப்ப வேளாண் போராட்டத்தையும் இப்படித்தானே சுப்ரீம் கோர்ட் பண்ணாங்க. நீங்க என்ன அவங்களுக்கு அட்ரஸ் பண்ண போறீங்க, ரோடு இப்படிதான் எப்பவும் அடைச்சிட்டு இருக்குமான்னாங்க. இப்ப அவங்களே ஒரு கமிஷன் அமைச்சாங்க, ஒரு குழு அமைச்சு போய் என்ன காரணம் கண்டுபிடிங்க அப்படின்னு. அந்த காரணம் வரத்துக்குள்ளார இந்த போராட்டம் பெரிய அளவில் வந்துருச்சு. வேற வழி இல்லாம மோடி அவர்கள் அந்த 3 விவசாய சட்டங்களை வாபஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்க குழு எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அந்த சட்டம் எல்லாமே அவங்களுக்கு நல்லது தானாம்ல அப்படின்னு இதே சுப்ரீம் கோர்ட் சொன்னது. நாங்க 85 யூனியனை பார்த்துட்டோம், எல்லாரும் இது பெனிஃபிட் தான் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க இப்ப ஏன் வாபஸ் வாங்குனீங்கன்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க. அந்த சினிமால நம்ம
போலீஸ் கடைசியா வருவாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா வருவாங்களா, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு செயல்பட்டு இருக்குது நீங்க சொல்றீங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, இது அட்மிஷனே கொடுத்துக்க கூடாது, ஃபைன் போட்டிருக்கணும். இது தெரியும் இல்லையா? இப்ப இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய நீதி நமக்கே தெரியுது, எது கேஸ் எடுக்கிறீங்க? இப்ப இதை வைத்துதான் ஓட்சோரின்னு இவர் ஒரு பிரச்சாரத்தை ராகுல் பண்ணார். நாடு முழுக்க எத்தனை இடத்துல காமிச்சார் ஓட்சோரி 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 என்று சொல்லி. அப்ப இவன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? சுமோட்டோவா பல விஷயம் செய்யக்கூடிய நீதிமன்றம் இதே பண்ணல, அவரே அவர் மேல இது பண்ணல, நடவடிக்கை எடுக்கல. அதனால உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருப்பது நம்ம மிக்க மகிழ்ச்சி. இது இன்னொரு பக்கம் என்னன்னு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு அதர் சைட்ல இருந்து பார்த்தோம்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நேர்மையா ஓரளவு நேர்மையான முறையில் தேர்தல் நடப்பதற்கு எஸ்ஐஆர் உதவி செய்திருக்கின்றது என்ற கூற்று உண்மையாகவே இருக்குமானால், மால் பிராக்டிஸ் செய்வதற்காகவே துடித்தது எதிர்கட்சிகள் என்பது கூற்று, அது உண்மைதான். ஏன்னா அவன் தானே கேஸ் போடுறான், அவன் தானே இத்தனை ஓட் சொல்லி கத்துனான், அவன் தானே இது வரக்கூடாது சொன்னான். அப்போ மால் பிராக்டிஸ் பண்றதுக்காக இவங்க இருக்காங்க. தே ஆர் நாட் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். அது நம்ம இதுல பார்க்க முடிகிறது. அதனால தேர்தல் கமிஷன் பல விஷயம் செய்யணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் போல நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்பதான் இன்னும் அந்த தேர்தல் ப்ராசஸ் ரொம்ப அழகா வரும். குறிப்பா சொல்லணும்னா ஆதார், அதே போல இந்த தேர்தல் அட்டை, ஓட்டர் ஐடென்டிட்டி, அதை கூட ஒன்னா சேர்க்கணும், இன்டகிரேட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் கரெக்டான ஆள் மாறாட்டம் நடக்காமல் செய்ய முடியும். அந்த மாதிரி பல திட்டங்களை செய்யும் நம்புறேன். அதனால இந்த எஸ்ஏஆர் என்பது ஒரு பெரிய ஒரு இன்டென்சிவ் ஒரு முயற்சி. இது நாடு முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களும் உள்ள அனைத்து வார்டு எல்லா இடங்களையும் கொண்டு போனால்தான் சரியான முறையில வாக்காளர்கள் இருக்காங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த முயற்சி ஈஸி செய்யும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து செய்யட்டும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு நம்முடைய வணக்கங்கள், வந்தனங்கள். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் மிக முக்கியமான தகவல்களை எல்லாம் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களாக பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். வந்தே மாதரம். வந்தே மாதரம்.